பார்க்கடல் வாசன் துணை வாசன் துணை வாசன் துணை பார்க்கடல் வாசன் துணை வாசன் துணை வாசன் துணை அலைமகளாம் தேவியை அணிந்தமணி மார்பா அறிவும் நமோடாரடா மந்திரத்தின் தலைவா அலைமகளாம் தேவியை அணிந்தமணி மார்பா அறிவும் நமோடாரடா மந்திரத்தின் தலைவா தர்மங்கள் தலை தோங்க தசகவதாரம் தந்த திருவுருவே தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே பார்க்கடல் வாசத்துணை 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 நாராயணா நாராயணா நாராயண பகை நமோ நாராயண பகை ஓம் நமோ நாராயண பகை அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்டா கலகப்பிரியா நாரதாயிரம் பட்டதி பெற்றவன் நான் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவையை ரதம் போல் செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அன்னிதினமும் அனுஷ்ட நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்ததோ ஒரு கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரமில்லை என்ற வாக்கிற்கிணங்கு சத்தியலோகம் சென்றேன் முதல் இரம்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியை வடிக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை அரியாசனத்தை வைத்திருப்பார் அரசரோடு தம்மை சரியாசன வைத்த தாயை போற்றலுக்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றே மச்சா குருமா வராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்து கதாநாயகன் எனது பாட்டன் பரந்தாமணி மணிவு கைலேயர் சென்றேன் உலகலாம் உணர்ந்து ஓதருக்கு அறியவன் நிலவலாக இடிமணி வேணியன் அணைகள் சோதியன் அம்படத்தாடுவான் மணர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கடங்கு எம்பெருமான் சிவபெருமானை மனிது கழகம் தேடி இந்த உலகினை வளமரக்கூடிய நிலத்தலை ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்து தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலவரம் செய்யப்பட்டாலும் என் சிரமமாகப்பட்டது 1000 சுகலாக எடுத்து செய்வோம் என்று என் அண்ணன் தக்கனின் சாபத்திற்கு இணங்க 1008 சுக்கலாக வெடித்து சிதறி தெரிஞ்சு இந்த பொட்டியை மட்டும் நொறுக்கி அள்ளிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பதான் புது பெட்டியா இருக்கீங்களா அதை தான் நொறுக்கணும். ஆமா பக்கமேளத்துடைய பிரதிநிதி யாருன்னா நீங்க தானே. அப்ப அவங்கெல்லாம் அடிச்சால யாருக்கு அது அண்ணன் தாங்க. அப்ப அவர் பொட்டி தாங்க நொறுக்கணும். அப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு மிகைப்படுத்துறாங்க. ஏன் நாரதர் மன்ற உங்களுக்கு நாரதர்களை சொத்து தகுறாரா வாக்கா பிரச்சனையா என்ன இதை பத்தி அரண்ட மாதிரி இருக்கலையா இல்ல அப்படி இல்லாத பொழுது என் மண்டை வெடிக்கிற வசனத்துக்கு வாசிச்ச உங்க 4 பேரையும் 400 வருஷம் ஆமையா சபிச்சா கூட என் மனசு ஆறுமா? சும்மா இருக்கிற நீ சொல்லிட்டு இருந்தாலும் இடத்துல படிவன் என்றால் யாரை பணித்தாள் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தாள். திகட சக்கர சமூக வைந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்ற போற்றுதலுக்குரிய ஆதி முதல் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்பதால் பணியலாம் ஆதி முதல் கடவுள் அண்ணல் விநாயக பெருமானை. அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு. அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நிறுத்திவிடு. ஓம் கணபதி ஓம் கணபதி உன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்குது வேணமுகம் பிடி மண்ணிலும் கூட பொன்னாகிடும் அழகு ஆணைமுகம். எண்ணிலும் உன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்குது வேணமுகம் பிடி மண்ணிலும் கூட பொன்னாகிடும் அழகு ஆணைமுகம். கண்ணின் மணிகாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் முகம். கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் முகம்.
பாட்டிலும் சுவையை சேர்க்கும் முகம் அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை ஆடி உயர்ந்துவிடு தந்திர சொல்லுக்கும் தந்திர வெள்ளுக்கும் தலைவன் அவன் தானே கல்வியும் கலையும் எங்கும் நிறைந்திட காட்சிகள் தருவானே மந்திர சொல்லுக்கும் தந்திர வெள்ளுக்கும் தலைவன் அவன் தானே கல்வியும் கலையும் எங்கும் நிறைந்திட காட்சிகள் தருவானே சாலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே படைக்கும் வந்து தெரிசிப்பானே அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை ஆழி உயர்ந்து விடு அகரா முதல எழுத்துக்கள் எல்லாம் அதிக வைத்தானே ஆனந்தமயமா இல்லம் செழிக்க செல்வம் குவித்தானே முதல எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தானே ஆனந்தமயமா இல்லம் செழிக்க செல்வம் குவித்தானே இயலிசை நாடகம் எது வென்றாலும் முதல் வெள்ளவன் தானே இயலிசை நாடகம் எது வென்றாலும் முதல்வன் அவன் தானே ஈண்டவர் நெஞ்சம் குளிந்திட உலகம் தாய்தது என்றானே அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை ஆழி உயர்ந்து விடு கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஆதிமுதற் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பிடிந்து நன்றி வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு அப்படி இந்த உலகத்துல வேற எந்த ஒரு மாற்று மொழிக்கும் இதுவரையில் கடவுள் கிடையாது இவர்தான் உருது கடவுள்னோ இல்ல இவர்தான் பெங்காலி கடவுள்னு யாரும் சொல்றோமா ஆனா இந்த உலகின் இந்த மூலையில போய் கேட்டாலும் தமிழ் கடவுள் என்றால் யார சொல்றோம் முருகப்பெருமான் ஏன் விநாயக பெருமான சொல்லலாம் ஏன்னா தமிழுக்காக தமிழ் மூதாட்டி அவை ஏப்பா எனக்கு இளமை வேணாப்பா எனக்கு முதுமையை கொடு என்று கேட்டு பெற்றது விநாயக பெருமான் அப்ப விநாயக பெருமானுக்கும் தமிழுக்கும் கூட சம்மந்தம் இருக்கு அதே போல எப்படி முருகப்பெருமானுக்கு இந்த தமிழ் மண்ணில் 6 வடி வீடு உண்டு அதே போல விநாயக பெருமானுக்கும் 6 வடி வீடு உண்டு அப்படி முருகனுக்கு இணையான சிறப்பு பெற்ற விநாயக பெருமான நம்ம தமிழ் கடவுள் சொல்லல ஏன் சிவபெருமான சொல்லல பெருமாளை சொல்லல ஆனால் முருகப்பெருமானை தமிழ் கடவுள்ன்றோம் ஏன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மதுரை மதி கொண்டு அந்த முதல் சங்கத்துல முதல் நூலாக எதை கொடுப்பது என்ற கேள்வி எழுந்த பொழுது எம்பெருமான் முருகப்பெருமானை இறங்கி வந்து அகத்தியர் எழுதிய அகத்தியம் என்ற முதல் தமிழ் இலக்கண நூலை அரங்கேற்று செய்து வைத்தார் ஒரு மொழிக்காக ஒரு கடவுளே முன்னெடுத்து வந்திருக்காருன்னா பின்ன அவரை சொல்லாம யாரை சொல்ல போறோம் அத்தனை சிறப்புக்குரிய முருகப்பெருமான் அது மட்டுமா ஒரு எதிரியே போற்றி பாடிய பெருமை கொண்டவர் எம்பெருமான் முருகன் ராமன் தோற்றுவிக்கப்பட்டது ராவணனை அழிப்பதற்காக அப்படி ராவணனை அழிப்பதற்காக இலங்கைக்கு சென்ற பொழுது அப்பா ராமா ரொம்ப நல்லபடியா என்னை கொல்ல வந்தப்பா நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும் எந்த எதிரியாவது எதிரியை வாழ்த்துவானா ஒண்ணு வெட்டுவேன் இல்லை கத்தி வச்சு கொடுத்துவேன் இதான் நடக்கும் ஆனா முருகப்பெருமானை பார்த்த உடனே ஏன்னா முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்டதே சூரபதுனை அழிப்பதற்காக சூரனை போர்க்களத்துக்கு முருகனை கொள்றதுக்காக வர்றேன் அந்த சேர்த்தேன் ஆனா முருகனை பார்த்த உடனே தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை மறந்து தான் கொல்ல வந்த எதிரியான முருகனையே போற்றி பாடினான் சூரன் எப்படி கோலமா மங்கை மீது குலவிய முருகந்தனை பாணன் என்று இருந்தேன் பிரிவினை அருகிலேன் யான் மாலையன் தலக்கும் மற்றும் யாவருக்கும் மூலமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்று ஒரு எதிரியே போற்றி பாடிய பெருமை கொண்டவர் எம்பெருமான் முருகப்பெருமான் அருவ முருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளமதரை மேனியாகி கரணிக்கரு முகங்கள் ஆறும் கரங்கள் படி கண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தன உலகமைய போற்றுதற்குரிய எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்தாள் மேலும் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் பணியலாம் எம்பெருமான் முருகப்பெருமானை அதற்குண்டாக 3வது முறையாக இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி விளங்கிய மாபெரும் கிராமமாகிய இலுப்பக்குடியை சேர்ந்த மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் நாடக கலையினை வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையினார் அதவத்தூர் சார்ந்து ஆர்கே வேலாயுதம் அண்ணன் அவருடைய கலைக்குழு சார்பாக முதற்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணங்கலாம் எம்பெருமான் முருகப்பெருமானை
சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது பாலிலே நீராட்டுவோ பச்சை நிறத்திலே பட்டாடை நான் கட்டுவோ பச்சை நிறத்திலே பட்டாடை நான் கட்டுவோ திருநீரில் தத்துவம் தந்தை என்போ அதில் திகழும் குங்குமத்தை அள்ள என்போ திருநீரில் தத்துவம் அன்னை என்போ அதில் திகழும் குங்குமத்தை அள்ள என்போ சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது பன்னிரு விழிகளில் மைவிட்டுவோ பன்னிரு செவிகளில் நகை போட்டுவோ பன்னிரு விழிகளில் மையிட்டுவோ பன்னிரு செவிகளில் நகை போட்டுவோ திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லைக்கு மாலையணிவோ திருவானில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லைக்கு மாலையணிவோ சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது விரலுக்கு மோதிரம் பவனத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே முருகன் விரலுக்கு மோதிரம் பவனத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே தங்கத்திருப்பாதம் வணங்கும் போது தங்கத்திருப்பாதம் வணங்கும் போது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது நாம் பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு சுரப்பாடும் கிண்கிணி சலங்கள் கட்டி மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு சுரப்பாடும் கிண்கிணி சலங்கள் கட்டி வெற்றி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம் இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தா நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது எம்பெருமான் முருகப்பெருமானை மனிது கனகத்தினை தொடர்ந்து விட்டாலும் கூட இடத்திலே பணியும் என்றால் தாயில் சிறந்தது ஒரு கோவில் இல்லை தந்தை சொல் வைக்கது ஒரு மந்திரம் இல்லை என்பது ஆண்டவர் வாக்கு கண்ணுக்கு தெரியாது கடவுளை தேடி அதை அடைவதை விட கண்ணுக்கு தெரிந்த முதல் தெய்வம் நம்ம ஈன்றெடுத்த தாயும் தந்தையுமே தாயை பணிய வேண்டும் இந்த உலகத்தில் மாற்று கருத்தை கிடையாது ஏன்னா மகாபாரத கதையிலே காந்தாரி தான் திருமணம் பண்ணிக்க போற கணவன் திருதராசனுக்கு கண் தெரியாது என்று தெரிந்த உடனேயே தானும் கண்ணை கட்டிக்கொண்ட மிகப்பெரிய ஒரு கருப்பு ரசி யார் அப்படின்னா அவள் காந்தாரி ஆனா கண்கட்டை அவள் அவிழ்க்காமலே இருந்திருந்தா அப்படின்னா இன்னும் அவள் புகழ் பரவி இருக்கும் ஆனா கண்கட்டை அவிழ்த்து விட்டாள் ஏன் தன்னுடைய பிள்ளை துரியோதனே ரொம்ப கெட்டது அதிகமா பண்ணிட்டான் ஏன்னா பாண்டவர்களுக்கு ஊசி முனை குத்துற அளவு கூட இடம் தர முடியாது நீங்க புனிஞ்சா போர் பண்ணி எடுத்துக்குங்க
என்று கூறியவன் துரியோதனே. அதனாலதான் உருவானது மகாபாரத யுத்தம். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம பிள்ளை துரியோதனே. அவன் கண்டிப்பா இறந்துருவான்னு முடிவாகி போச்சு. சரி, அப்ப அவன் இறப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது. தவிர்க்கலாம் அப்படின்னா ஒருவேளை கண்கட்டி காண்டாரி அவிழ்த்து தன் பிள்ளை துரியோதனனை அவன் நிர்வாணமா பார்த்துட்டா அப்படின்னா அவனுக்கு இறப்பே ஈரிடாது. ஆனா காண்டாரி ஒருவேளை கண்கட்டி அவிழ்த்து விட்டான்னா அவன் மிகப்பெரிய கற்ப கருப்பு செய்ய அப்படின்ற வார்த்தையே இந்த உலகத்துல அவன் பெறமாட்டான். அப்ப காந்தாரி எண்ணி பார்த்தாள் தான் மிகப்பெரிய கற்புக்கரசின்றது இந்த உலகம் பார்க்கறது உண்மையா இல்ல என் பிள்ளை நல்லா இருக்கிறது உண்மையா என்று எண்ணி பார்த்தாள். தன் பிள்ளைக்காக கண்கட்டி அமிழ்த்தாள் காந்தாரி. அதுதான் ஒரு தாய்மையுடைய குணம். அப்படியான தாய்மையை போற்ற வேண்டும், மாற்று கருத்துல. ஆனா தாய்மைக்கு அடுத்தபடியாக எதை சேர்ப்பது? ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம். அப்ப தாய் இருந்ததுக்கு பிறகு தெய்வத்துக்கு முன்பாகவே குரு என்ற ஸ்தானத்தை வைத்தார்கள். ஏன்? ஏன்னா முருகப்பெருமானுடைய 60 வீடுகள்ல முக்கியமான ஒரு படை வீடு அப்படின்னா அது சுவாமி மலை. ஏன் என்றால் சிவபெருமான் தன் பிள்ளை முருகப்பெருமானத்தை கைகட்டி வாய்ப்பு திரண்டார். சிவனை மிஞ்சிய தெய்வம்னு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. சிவன் தான் பரம்பொருள், அவனை மீறிய கடவுள்னு யாரும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட சிவபெருமானே தன் பிள்ளை முருகன் முன்பாக கைகட்டி வாய்ப்பு திரண்டார். ஏன்? முருகப்பெருமான் கேட்கிறார், ஏப்பா பிரம்மனை தலையில கொட்டி சிறவச்சியே, உனக்கு பிரணவ மந்திரத்துக்கான பொருள் தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியும்னு சொல்லு. சரி தெரியும், நான் சொல்லுப்பா, தெரிஞ்சுக்கிறேன். சொல்பவன் குரு, கேட்பவன் சீடன். என் முன்னாடி கைகட்டி வாய்ப்பு நீங்க நின்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேன். சிவன் நான் சொல்லிருக்கலாம், ஏண்டா நான் பரம்பொருள், இந்த உலகத்தில் அண்ட சராசரி படைச்சது நான் தான், நான் போய் எப்படி ஓ முன்னாடி கைகட்டி வாய்ப்பு கேட்டுக்கலாம். ஆனால் சிவன் அப்படி கேட்கவில்லை. ஏன்னா என்னதான் தன் பிள்ளையாக முருகப்பெருமான் இருந்தாலும் கூட அங்கே குரு என்ற ஸ்தானம் உயர்ந்தது. அந்த ஸ்தானத்தை நிரூபிப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது சுவாமி மலை என்ற ஒரு படைவீடு. அப்ப ஒரு குரு என்பவர் வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒருவர். அதுபோல நம்ம இழுப்புக்குடியில போன வருடம் வந்தார், இந்த வருடம் வந்திருக்காரு என்னுடைய குரு. ஆமா, நான் பள்ளியிலே 8வது படிக்கும்போது என்னுடைய பள்ளி ஆசிரியராக இருந்தவர் பேரவனை சார்ந்த அருமை ஆசிரியர் முருகன் ஆசிரியர் அவர்கள். என்றும் ஆசிரியர் மறக்கூட அமரடக்கிலே இன்று அவர் ஆசிரியர் பணிபுரிகிறார். அருமை ஆசிரியர் பிறந்தவை ஐயா முருகன் அவர்களுக்கு இந்த மேடையிலே மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் முறுத்தாக்கி கொண்டு, சரி அப்ப மாதா பிதா குரு தெய்வம் இதற்கெல்லாம் அடுத்தபடியாக இந்த உலகம் போற்றுவது எது தெரியுமானே? அதான் நட்பு. இதான் முக்கியமான வேலையா போயிட்டு வந்திருக்கீங்க போல. சரி சரி இருக்கட்டும். அப்ப நட்பு ஏன் வள்ளுவன் சொல்றாரு, உடுக்க இழந்தவன கைவோனே அங்கே இடுக்கன் கிளைவான் நட்பு. ஒரு நல்லவன நல்ல நட்பா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஒரு கெட்டவனு நட்பா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனால் ஒரு நல்லவனும் ஒரு கெட்டவனும் உண்மையான நட்பு கொண்டிருந்தால் அதை நம்ம இங்க பெரிதா பார்க்கணும். அப்படி உண்மையான நட்பு யார் கொண்டிருந்தா அப்படின்னா, இப்ப வில்லுக்கு விஜயன்னு சொல்றோம் அர்ஜுனன். அப்படி அர்ஜுனன் தான் வில்லுக்கு பெரிய ஆள் அப்படின்னா இல்ல, கர்ணனும் பெரிய ஆளா தான் இருந்தேன். ஆனா அர்ஜுனனுக்கு கிடைத்த அதே வாய்ப்பு கர்ணனுக்கு கிடைச்சது அப்படின்னா கிடைக்கல. ஏன்னா அர்ஜுனே வித்தையை காட்டி பெரிய ஆள் நிரூபிச்சிட்டான். ஆனா கர்ணனுக்கு நிரூபிக்க வாய்ப்பு தேடி போறேன் அஸ்தினாபுரத்துக்கு. அந்த அஸ்தினாபுரம் மேடையிலே பாண்டவர் வித்தையை காட்டிய பிறகு நானும் வித்தையை காட்டுறேன் அப்படின்னு கர்ணன் சொன்னானா இல்லையா? ஏப்பா நீ வித்தையை காட்ட சொல்றதெல்லாம் சரித்தாப்பா, நீ யாரு முதல்ல, இந்த இடத்துக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? ரொம்ப நேரமா பாக்குறேன் இந்த இடத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி உட்காந்துருக்க, யாருதான் நீ முதல்ல? எங்க அண்ணனையா? அப்புறம் இல்லைங்க, கர்ணனை பார்த்து கேட்கிறாங்க. கதையை விட்டு நான் ஒருபோதும் நழுவ மாட்டேன். அப்ப கேட்ட உடனே கர்ணனை திணறி நிக்கிறான். என்ன சொல்றேன்னு தெரியல. ஏப்பா நீ இளவரசனா? இல்லங்க இளவரசன் இல்ல. இளவரசன் இல்லையா? சரி, ஏதாச்சும் நாட்டுக்கு குறுநில மன்னனா இருக்கியா? இல்லங்க நாட்டுக்கு குறுநில மன்னன் இல்லங்க. ஏண்டா இளவரசன் இல்ல, நாட்டுக்கு மன்னன் இல்ல, இப்ப யார் நீ? நான் ஒரு தேரோட்டியின் மகன். என்னது தேரோட்டியின் மகனா? ஒரு தேரோட்டியின் மகனுக்கு இங்க என்னடா வேலை கேட்ட பொழுது கூனி குறி நிக்கிறான் கர்ணன். எல்லாரும் வேடிக்கை பார்க்கின்றார்கள். ஆனா அப்ப துரியோதனன் மட்டும்தான், கர்ணா நீ கலங்காதே, இந்த சபையில் ஏறுவதற்கோ இல்லை உன் திறமையை காட்டுவதற்கோ உனக்கு மன்னன் என்ற தகுதி தேவை என்றால் எனக்கு சொந்தமான அங்க தேசத்திற்கு இன்று முதல் நீ அரசன். ஏறா மேடையில காற்றா வித்தையே என்று கர்ணனுக்கு அவன் மானத்தை திரும்ப கொடுத்தது யாருன்னா அவன் தான் துரியோதனன். அப்பதான் கர்ணன் நினைச்சானா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நல்லவனா கெட்டவனா தெரியாது, ஆனால் என் மானத்தை இழந்து நான் தவித்த பொழுது எனக்கு இவன் மானத்தை திரும்ப கொடுத்திருக்கான், இவனுக்கு திரும்ப நான் கொடுக்கறதா என் உயிரை கொடுத்தால் தவறில்லை என்று மகாபாரத கதையிலே செஞ்சொல்கள் தீர்ப்பதற்காக உயிரை விட்டான் கர்ணன். அதனாலதான் நட்புக்கு எடுத்துக்காட்டாக இன்று வரையில் மகாபாரதம் தெரிவிப்பது கர்ணனையும் துரியோதனையும். அப்படியாரு நட்பணி பற்றி ஒருமுறை வர்ணத்தால் எப்படி வர்ணிக்கலாம்? சிறப்பாக நாடக கலைஞர்களுக்கு சிரமம் இல்லாத வகையில் ஒளிபெருக்கி அமைத்தரக்கூடிய எங்களுக்கு சிறப்பான ஒளிபெருக்கி சாமி எங்களுக்கு கரூர் புவனா ஆடியோஸ் அன்பு ஏஆர்கே ஆடியோஸ் அன்பு எல்லா பக்கத்து பேர் அப்படி தவறானது சிறப்பாக. ஏன்னா தினமும் நாடகத்துக்கு போறோம். இது போல சிரமம் எல்லாம் அமைந்தால்தான் அது
சிறப்பாக பண்ணும்படி அப்படி சிறப்பு அமைத்தந்த எங்களது ஏஆருக்கு ஒளிபெருக்கு நிலையத்தினருக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தா தவளை கட்டு துள்ளி கிட்டு தவளை விட்டு கச்சை கட்டு ஆடத்தா கட்டுக்குயிலும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தா தவளை கட்டு துள்ளி கிட்டு தவளை விட்டு கச்சை கட்டு ஆடத்தா எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ மனசுக்குள்ள பாட்டுக்கின்ற பஞ்சம் இல்ல பாடத்தா தவளை கட்டு துள்ளி கட்டு அவளை விட்டு கச்சை கட்டு ஆடத்தா பலசையெல்லாம் சுட்டு தள்ளு புதுசாயிப்போ பிறந்தோம் எண்ணிக்கொள்ளடா பயணம் எங்கே போனார் என்ன பாதை 100 ஆனார் என்ன தோட்டம் மச்சவ தண்ணீர் விடுவா சும்மா நில்லடா ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூட மத்த வச்சு காயடா கைவோரக்கும் நாளை விடியும் நல்ல வேலை உங்க பாடு வெள்ளம் போல பாயடா அச்சு வெள்ளம் சரிசி வெட்டி வச்ச சங்கரும் அத்தனையும் தித்திக்கிற நாள் தான் கட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தா தவளை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கட்டை கட்டி ஆடத்தா சொந்தம் என்ன போடா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நானிலே பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் கொண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்கார யாரும் இங்கில்லே உள்ளா மட்டும்தானே உசுர கூட தானே உண்மன் கேட்டா வாங்கி கண்ணு சொல்லுவேன் என் நண்பர் போட்ட சோறு தினமும் தின்ன பாரு நட்டை கூட கற்பை போட எண்ணுவேன் சோவிட்டு சொர்க்கம் நட்டு ராகம் எட்டு தாரம் எட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான் கட்டுக்குயிலே மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தா தவளை கட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே பல்லாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே கட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தா தவளை கட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான் அடமலை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி அற்புதமான இசை அதை கைதட்டி மனமிறங்கி கைதட்டிய
அடுத்த அன்பான நாடக ரசிகர்களுக்கும் மனமார்ந்தண்டி பூவோடு சேர்ந்து நாறு மனமர் என்பார்கள். அப்படியான உங்கள் இசையோடு சேர்ந்து பாடுகின்ற பொழுது மனதுக்கு மன மகிழ்ச்சி. ஆனா இங்க பூ நீங்க ஒண்ணு நினைச்சுக்காடிய 2 இடத்துல ஏதேனும் சத்தம் என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வாசிக்க பூவோடு சேர்ந்து நாரும்னு நீங்க பாடினாதான் நாங்க வாசிக்க முடியும். அப்படி இல்ல, ஒரு சில பாட்டுல அந்த என்ன நட இருக்கோ அதை கொடுத்தாதான் நம்ம அது தோதா பாட முடியும். அதனால அப்படி என்ன இந்த இசைக்கு மட்டும்தான் இங்க முன்னுரிமை. ஆனா உங்க பெருந்தன்மை இருக்க. சரி, ஒரு விளம்பரத்தை குறைச்சுக்கும். இடத்துல ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா? அந்த சத்தத்தை வைத்து ஏன்னா ரொம்ப நேரம் சிங்கத்தை உள்ள வச்சுக்க முடியாது. சிங்கம் பாஞ்சிரும் எவ்வளவு நேரம் உள்ள உட்காந்துருக்குன்னு. அதனால ஏதேனும் இன்னும் வசனமே முடிக்கலையா? அதுக்குள்ள எல்லாரும் இன்னைக்கு ஆர்வமா இருக்காள். என்னன்னே தெரியல எனக்கு. தொழில ஆர்வம். மத்த நாள் எழுப்ப வேண்டி இருக்கும். இந்தாமா எந்திரிச்சு சத்தம் போடுமான்னு. ஆனா இன்னைக்கு அப்படி வேலையே கிடையாது. உள்ள கவலைப்படாதீங்க, ஒரு 5 பாட்டில் முடிச்சிடறேன். என்ன சத்தம் இங்க? என்னமா இங்க சத்தம்? பேசிக்கிட்டேன் மாமா. ஆளு அருமையான ஒரு கானம். இந்த கானத்தை கேட்கிற பொழுது 1000 நாவுகள் படைத்த ஆதிசேஷனாலும் கூட சரி, இந்த பிள்ளைதான் பாவம் உயிரை கொடுத்து கத்துது. ஏன் அந்த பப்புனுக்காரர் வாயில எதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்லையா? சகல நீங்க வாயில வச்சுட்டீங்களா? டீ குடிச்சிருக்கீங்க. என்னங்க என்ன சொன்னாலும் கடுப்பாரு. எங்க அண்ணன் பாவம், இவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எங்க அண்ணன் முழிச்சு நிக்கிறாரு. என்ன அவருக்கு முக்கியமான இந்த பொருள் இல்லாம கை உடல் கால் உடல் இல்லைன்னு சரி, அதனால இருக்க வச்சு சிறப்பா பண்ணிட்டீங்க. அதுவே மகிழ்ச்சி தான். எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏன்னா அடுத்து நான் கதையை தொடர வேண்டும் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோமாளி இருக்கிற அல்லவா, அவர் வாயை திறக்க வேண்டும். ஏன்னா அடுத்து நான் சந்திக்க போறது ராஜபாட்டையோ இல்ல வள்ளியோ இல்ல கோமாளிய. ஏன் அவர் வாயை திறந்த வாயிலுக்கு முத்து கீழே உழுந்து கொட்டிருமான்னு கேட்கிறேன். ஏன் அவர் சத்தம் போட மாட்டாரு? அவர் சொன்னது காதுல விழுந்துச்சா? என்னது கேட்கல? எனக்கு கேட்கலையே. சத்தம் போட முடியாது போயாங்கட்டுன்னாரு. போயா சொல்லத்தானே செய்வாரு. கார்ல கூட்டியாந்தார்ல, அவர் சொல்றது கேட்டுக்கிட்டே வேணும். நம்ம கார்ல நீ கூட்டியாந்தா நீ என்ன சொல்லலாம்னு கேட்கணுமா? நானு உள்ள சத்தம் பண்ண வேண்டிய போயானா உள்ள உட்காந்து உடனே கல்ல புடுங்குற வேலையா உனக்கு? இல்ல கேட்கிறேன். நீ இந்த சத்தம் கீர்த்தி சுரேஷ் சத்தமாச்சு. சரி இருக்கட்டா. கச்சை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை இந்த பெண்மணியை வர்ணிப்போம். அந்த பிள்ளையை வர்ணித்த பிறகும் இவர் வாயை திறக்கலைன்னா 2 பேரும் வாயை இந்த கட்டையை வச்சு கிளிக்க வேண்டியதான். ஆகைய ஒரு முறை இடத்தை பற்றி இந்த ஆளுநர் காணப்படக்கூடிய பெண்மணியால் வர்ணிக்க வேண்டாள். ஒரே ஒரு முறை மட்டும் எப்படி வர்ணிக்கலாம்? காளிதாசன் பாடினார் மேகத்தூதனே. காளிதாசன் பாடினார் மேகதூதனே. தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே. இதழ்களில் தேட்டுளி ஏந்திரே பைங்கிளி. இதழ்களில் தேட்டுளி ஏந்திடும் பைங்கிளி. நீ இல்லையே நான் இல்லையே ஊடல் ஏன் கூடும் நேரம். நீலமான ஓடையில் நீ
இறந்து விட்டால் பெண்ணையடை காட்டிக் கொடுத்ததில்லை பூக்கள் விரிந்து கொண்டால் பண்டுக்கெல்லாம் போலை வரைவதில்லை சொல்லிவிட்டால் துக்கம் இல்லை வெட்கப்பட்டால் சொர்க்கம் இல்லை அட கண்ணால் சொன்னால் பாவம் கண்ணால் ஏன் புரியவில் அங்கம் உணரங்கம் நிருதங்கம் அது தங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது அள்ளித்தழுவும் பள்ளிக்குயிலே அள்ளித்தழுவும் பள்ளிக்குயிலே முத்தங்களி சங்கங்களி பண்பாடிடுதேனே அங்கம் உணரங்கம் நிருதங்கம் அது தங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. வர்ணத்தாள் 1000 பாட்டுகளை கூட அடுக்கடுக்க வர்ணிக்கலாம். மகிழ்ச்சி. சத்தம் இப்பொழுதாவது கேட்கின்றதா? கவனிக்கலாம் நாராயணா. மரியாதையா படுத்து தூங்குங்க. யார் இப்ப ஆளலஞ்சோ கேட்டது? நானே அந்த ஆள் பொருள் கடுப்புல இருக்கேன், ஆளலஞ்சோவான். இது வந்து ஓய்வு நேரம், மரியாதை ஓய்வு எடுத்துக்குங்க. ஏன் இந்த கோமாளி வாயை திறந்தால் எதுவும் பிரச்சனையாகி போயிருமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு அவர் வாயை திறக்கணும், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்னங்க கதையை நடத்தணுங்க. கதையை நடத்தணும்னா வெளியில வந்து நடத்துவாரு. வெளியில அவர் சௌரிச்சு நடத்த முடியாது. உங்க சௌரியம் உங்களால நடத்த முடியாது. ஏன் இடையில அண்ணனை மரியாதை இல்லாம பேசுனீங்களா? சரி இல்ல அப்படிலாம் நினைக்காதீங்க சார். அது பிரச்சனை இல்ல. ஏன் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மற்ற பப்பன்ல வாயை திறக்கிறாங்கல்ல, ஆவல சோப்படுறாங்கல்ல. சரி இவர் தான் போடல, கூடவே கிருத்திரி சார் கூட்டியாந்துருக்காருல்ல. ஏன் அந்த அம்மா வாயை திறந்தா என்ன நினைக்கிறேன்? அம்மாவா? அந்த அம்மாவுக்கு மூக்குல புண்ணா திட்டம் ஆளாளுக்கு வந்தளிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், கதையை நடத்த வேண்டும் என்றால் ஏன் பப்பன் வாயை திறக்கணும் ஒரு முக்கியமான காரணம் உண்டு. என்னங்க? என்னென்ன வேலைக்கு நம்ம வந்திருக்கோமோ அந்தந்த வேலையை தான் நம்ம சரியா பார்க்கணும். அந்த வேலையை சரியா பார்த்துட்டு போயிட்டாரு. பார்க்கல, பார்த்தாருங்க. என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. இப்ப நான் நாரதர், எனக்குன்னு இந்த கதையில ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? என்ன வேலை? முருகப்பெருமான பார்த்து, முருகா நான் வள்ளியை தான் முருகா பார்த்திருக்கேன், சரி நீங்க வேணா போய் திருமணம். இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த கதையை அதான் முடிவு வருவாரு. இப்ப என் வேலை இதுதான். இப்ப எங்க அண்ணன் இருக்காருல்ல, எங்க அண்ணனுக்கு என்ன வேலை? என்ன வேலை? இந்த சுதி அமைச்சு சரம பரவ வாங்கி பாடுறது எங்க அண்ணன். நீங்க ஒரு நாரதர், ஆனா இன்னைக்கு நீங்க மிருதம் வாசிக்கிறீங்க. அந்த பாடம் இருக்கும்ல. நான் மிருதங்க வாசிக்கிறாள்தாங்க நானு. நீங்க மிருதங்க வாசிக்கிறீங்க. வேற ஏதோ பேர்ல என்னுடைய அன்பு சகலை உயிரினை மேலான அருமை நண்பர் இசைப்பீர் வெங்கடேஷ் அவனுடைய உடன் பிறந்த சகோதரர். அப்ப உங்களுக்கு அந்த பாடம் இருக்கும்ல. இன்னைக்கு விட்டா கூட கட்டையை பிடிச்சு நீ நாரதரா போன வந்துட மாட்டியே. அந்த வேலையை வேணாம்ட்டீங்களா? சரி, அப்ப இன்னைக்கு நீங்க மிருதங்கம் நடைய அமர்த்தி கொடுக்குறீங்க. என் மாமா பின்னி மீசையை கோர்த்து கொடுக்குறாரு. எங்க அண்ணன் தாய்க்கு நிகரான தாளம். இப்ப நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம சரியா பாக்குறோமா? இப்ப இது மாதிரி இந்த பப்புனுக்கு நீங்க நீங்க மைக்கு கீழ வைங்க. எங்க அண்ணன் மட்டும் எங்க அந்த பப்புனை அந்த கிளி கிழிச்சாப்புல ஏன் வாயை திறக்க மாட்டாரு எங்க அண்ணன்? நான் பேசுறேன் சார். இந்த நாடகத்துல இந்த பப்புனுக்கு என்னென்ன வேலை? என்ன பப்புனுக்கு எல்லாத்தையும் விளம்பரம் செய்யணும். நோட்டீஸ் வாசிக்கிறப்பல. ஆமா, நியாயமான பேச்சு. ஆமா. அடுத்து இந்த அடுத்து கதையில என்ன வேலை? கதையில அவர் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சிரிக்க வைக்கணும். அதெல்லாம் பண்றாப்புல. சிரிக்க வச்சு அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது, நகைச்சுவை வேலை. அடுத்து வேற அடுத்து என்ன? வள்ளியம்மா கூப்பிட்ட தங்கச்சி கூப்பிட்டு ரொம்ப சிரமப்படாதீங்க. பொதுவா என்ன வேலை நானே சொல்லவா? எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனு? எதுக்கு? நாரதருக்கு சந்தனம் தேய்த்து விட வேண்டும். சந்தனம் தேய்க்கணுமா? நாரதருக்கு வீணையை கட்டி விட வேண்டும். இதோட இந்த சீசன்ல 3வது வீணை அடிச்சு உடைச்சே இப்ப 3வது வீணை வாங்கிருக்க, புது வீணை. சரி இருக்கட்டும். வீணையை கட்டி விட வேண்டும். 2 நாரதருக்கு வேர்த்தா முகத்தை துடைத்து விட வேண்டும். சரி 3 ஆயிடுச்சா? 3. இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அப்படி என்ன சாமி முக்கியமான வேலை? ஒருவேளை நாங்கெல்லாம் வெளியே எதிரோ போனோம்னா குட்டிகள் விட சொல்றீங்களா? என்னது குட்டிகள் விட சொல்றீங்களா? ஏப்பா நாரதன் நான் தானப்பா. நான் அப்படியே சொன்னேன், துணைக்கு வர வேண்டும். ஏறக்குறை எடுபுடி மாதிரி இந்த நாடகத்துல எடுபுடி வேலைக்கு தான் நீ வந்திருக்க. நீ என்னமோ நாடகத்துக்கு கதாநாயகன் மாதிரி சவடால உள்ள உட்கார்ந்துருந்தேனா எவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு. அப்ப அந்த நிறைய படிச்சிருக்காரோ? ரொம்ப சிரமமா இருக்கும் போல இன்னைக்கு. எதுக்கு உங்களுக்கு என்ன? நீங்க போல திமிரா பேசுறீங்க. நான் திமிரு பண்றேன். நான் நாரதர் 18 புராணம் 50 காப்பியம் 10 பாட்டு 8 தொகை நான் படிச்சிருக்கேன். நான் திமிரு பண்ணுவேன். இந்த ஆளு எதுக்கு பண்றான்னு கேக்குறேன். ஏங்க என்னங்க 18 புராணம் படிச்ச உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருக்கையில எங்க அண்ணன் 19 புராணம் படிச்சிருக்காரு. எத்தனை? 19.
இருக்கிறதே 18 தானங்க. அப்புறம் 19 உங்களுக்கு தெரியலனா அதுக்கு எங்க அண்ணா ஆள முடியுமா? நீங்க போய் படிச்சிட்டு வாங்க போங்க. நீ ஆளாளுக்கு என்ன சண்டைக்கு வரீல என்ன? 19வது புராணத்தை நீங்க போய் படிச்சிட்டு வாங்க. உண்மையிலவா? ஆமா. உங்க வார்த்தையிலுமே நான் எனக்கு இறங்குறேன். 19வது புராணம் படிச்சுக்கிறேன். எப்ப நீங்க சொன்னீங்களோ இன்னைக்கு புராணம், இதிகாசம், இலக்கியம், காப்பியம் எதில் வேண்டுமான கேள்வி கேட்பேன். உங்க நொண்ணே பதில் சொல்லுவாரா? ஏங்க 19வது புராணமே உங்களுக்கு தெரியல? புராணம், இதிகாசம், காப்பியம், இலக்கியம்லாம் இது என்னத்தை படிச்சு எங்க ரெண்டு பேச போறீங்க? பாத்துறையா அப்படி அவர் என்ன விவரத்தை தெரிந்திருக்கார்? அண்ணே என்னண்ணே புடிச்சு வச்சு பிள்ளையர் மாதிரி உட்கார்ந்துருக்கேன். என்ன ஆச்சுனே? சரி எதுவும் பிரச்சனை இல்ல. அவன் வாயை திறக்கல. இன்னைக்கு நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு அந்த முதல்ல நானே கேள்வி கேட்டுறேன். இப்ப மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் மொத்த 10 இருக்கா? மச்சா, குரும, வராக, வாமன, நரசிம்ம, பரசுராம, ராம, பலராம, கண்ண, கல்கி. இது தவிர்த்து நிறைய அவதாரம் எடுத்திருக்காரு. இப்ப மோகினிய மாதிரி அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல ஐயப்பன் தோட்டு வைக்கப்படுவதற்கு ஒரு பெண்ணா மாதிரி சிவனை கூடுவதா இருக்கட்டும், எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருல. இப்ப கோமாளின்ற அவதாரம், கோமாளி வேஷம் போறாருல, இந்த அவதாரம் முதல்ல யார் எடுத்தது தெரியுமா? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்தினாலதான் இன்னைக்கு கோமாளின்ற ஒரு கதாபாத்திரமே கிடைச்சிருக்கு. மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தானே கோமாளி அவதாரம். எதுக்கா? இப்ப ராம அவதாரம்னா ராவணனை கொல்ல, கம்ச அவதாரம்னா கம்சனை கொல்ல இருக்குல்ல. அது மாதிரி கோமாளி அவதாரம் எதுக்காக, யார கொல்றதுக்காக முதல்ல இவரை பத்தி இவர் தெரிஞ்சுக்கணும்ல. கேள்வி அடி நான் அடிக்கிறேன், எப்படி திருப்பி இவர் அடிக்கிறாருன்னு. நீங்க கேள்வி இப்போலாம் சொல்ல வேணாம். ஏப்பா அப்புறம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் உள்ள இருக்க பார்த்து படிச்சு நீ மாசம் 30 நாள் கூட அவர் நடந்து போய்க்கப்பா. ஆனா இதுக்கா நீ இவ்வளவு தூரம் உண்மையா நீ இருக்க கூடாதுப்பா. சில்லறைய சதற வெறி என்ன? இப்போலாம் அப்படி இல்லங்க, எவ்வளவு தூரம் பண்ணிருச்சீங்க. சரி இருக்கட்டும் பாரு, நீ வரட்டும். நீங்க சொல்ற மாதிரி உள்ள அந்த வச்சு நான் வெளியில பேசணும், வெளியில வரட்டும் வச்சு பேசிக்கிறேன். யாராக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்தால் யார் இவள்? சுந்தரவடி வைத்து ததம் வச்சிருந்த மங்கை இவள். எந்த உலகெங்கு ஏன் வந்தாள்? அந்தரம் இருந்து தேவ திருமுலக்கி வந்த கண்ணசாமிக்கு தகுந்த சுந்தரவடி வைத்து ததம் வச்சிருந்த மங்கை இவள். எந்த உலகுக்கு ஏன் வந்தாள்? வருகின்றார் காவலாளி. வரட்டும். வரக்கூடியவர் காவலாளியா அல்லது காவலில் வாளியா இல்லை வெறும் காவலியா பார்க்கலாம். பயப்படாம போங்க, பதட்டம் தெரியுது வெளியில. போங்க. நல்ல வேலை அண்ணே, வெளியில வந்து வச்சுக்கலாம். நீ எதுவும் வச்சுக்கலாம், வெளியில வா, நம்ம பேசிக்கிறோம். வரலாம் நமக்கு ஆளா? நீ வானே வெளியில. நல்ல வேலை எங்க அண்ணனை கக்கூஸ் வாலியான்னு கேட்காம போயிட்டார். பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இச்சு சம்பா நெல்லு சோறு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அனை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி. ஏன் பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க கொத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஜட்டு அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு முகுத்திய பெண்களை வச்சுத்தான். அண்டகுண்டா சாமஜட்ட அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு முகுத்திய பெண்களை வச்சுத்தான். நாங்க MAPA படிக்க போறோம், நாளைக்கு மாடு வைக்க போறோம். நாங்க MAPA படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு வைக்க போறோம். இந்த மைக்கு யாரா கத்திக்கம்பு மாதிரி வச்சது? அந்த சாமியார்னே, வந்த சாமியார்னே. அந்த சாமியாரா? ஆமாண்ணே. யாரு? கலையரசி அக்காமைனா? மாதவன் சாமியார்.
என்ன பேசுற தாலி முனி அடிச்சது மாதிரி உட்காந்துருக்கேன் என்ன இல்லண்ணே சாமியார் வந்தாருண்ணே. நான் உள்ள கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தேன் கேட்டேன் இந்த குண்டி எழுதுற வரைக்கும் போனேன் அவன். ஓ சந்தனம் தேய்ச்சி விடும் போது சரின்னு சொன்னது யாரு எல்லாத்துக்கும் இழிச்சவையன் நான் தாங்க. நீ மரியாதையா பெட்டியை தூக்கிட்டு காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி குடும்பத்தை காப்பாற்ற வழிவாரு ஒரே நெஞ்சுல எத்தியே விடுவேன். அந்த ஆளு என்னடா சொன்னாரு வந்தார் சாமியாரு நீ சோப் போடலையா ஆ அதனால உன்னை கேட்காத கேள்விலாம் கேட்டு போறாப்புல. என்னது சோப்பு போடணுமா அண்ணே? நீ இந்த ஆறுதலுக்கு சோப்பு போடணுமாம்னே? இருடா சோப்போட சொல்லி காரைக்குடி தாலுகா ஆஃபீஸில் எனக்கு சட்டம் போட்டிருக்காங்களா? இருடா காரைக்குடி சங்கத்தில் எத்தனையோ பெரிய பெரிய மேதைகளும் ஞானிகளும் நடிகர்லாம் இருக்காங்க. ஆனால் சின்னஞ்சிறு வயதிலிருந்து ஒரு மனிதனை பார்த்து நாம் பயந்தது இருந்தால் தான்டா. ஒரு காலத்தில் நான் அந்த ஆளுக்கு பப்புன்னு போடும்போது என்னைய ஊரில் வந்து 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க. போ ஜெயமாதனை வர சொல்லு. அந்த ஆளோட நான் எத்தனை வருஷமாக குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். என்னைய கேட்டு போடாப்புல உனக்கு வெளியே இருக்கும்போது நான் துணைக்கு வரணுமா? ஏன் நீ என்ன மொய வேட்டைக்கா வர? துணைக்கு நாயை கொண்டு வர? தம்பி இப்போ என்ன நடக்குன்னு மட்டும் பாரு. பார்க்குறேனே. வள்ளி திரும நாடகம் பெரியவங்களுக்குலாம் தெரியும். வள்ளி திரும நாடகத்தில் கதையை மட்டும் கதையின் சாராம்சம் கதை பாடல்கள் மட்டும் பாடிக்கிட்டு நாடகத்தை நடத்தின காலத்தில் வள்ளிகளை பூரா வரட்டு வம்புழுத்தேன். என் தாத்தேன் வரிச்சொரு பழனியப்பனை சந்திச்சவன்ட நான். அவர் செத்து போயிட்டாருண்ணே. என்னடா சொல்ற நப்பமுண்ட? அவர் செத்து போயிட்டாருண்ணே. சரிடா சரிடா தாத்தா